நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கனின் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் புகழ்பெற்ற காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகரின் ஆலயம் குறித்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். காணிப்பாக்கம் விநாயகர் கோவில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள காணிப்பாக்கம் என்ற ஊரில் அமைந்துள்ளது. நமது தேசத்தின் மிகப்பெரிய விநாயகர் ஆலயங்களில் இதுவும் ஒன்று. இந்த ஆலயத்தில் மூலவராக இருக்கும் வரசித்தி விநாயகர் ஒரு கிணற்றில் இருந்து சுயம்பு மூர்த்தியாக தோன்றியவர். இந்த விநாயகரை சுற்றி கிணற்று நீர் எப்பொழுதும் ஊறிக்கொண்டே இருக்கிறது. நம்மூர் பிள்ளையார்களைப் போல இவருக்கு பெரிதாக அலங்காரங்கள் என்று எதுவும் கிடையாது. பெரும்பாலும் எளிமையான தோற்றத்திலேயே காணப்படுகிறார். கிணற்றில் எப்படி சுயம்புவாக தோன்றினாரோ அப்படியே தான் இருக்கிறார். காணிப்பாக்கம் விநாயகர் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வருகிறாராம். இதற்கு ஆதாரமாக இக்கோவில் அர்ச்சகர்கள் விநாயகரின் வெள்ளி கவசங்களை காண்பிக்கின்றனர். இந்த விநாயகருக்கு வெவ்வேறு காலங்களில் 3 முறை வெள்ளி கவசங்கள் அணிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து விநாயகர் சிலை வளர்ந்து கொண்டே இருப்பதால் வெள்ளி கவசம் நாளடைவில் விநாயகருக்கு பொருந்தவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் விநாயகருக்கு கவசம் அணிவிப்பதையே விட்டுவிட்டார்கள். காணிப்பாக்கம் விநாயகர் கோவிலின் பிரசாதம் 1 ஸ்பூன் தண்ணீர், அதுவும் ஒரு கிணற்று நீர். அந்த ஒரு உத்தரணி தண்ணீரை பெற்றுக்கொள்ளத்தான் இங்கே கூட்டம் அலைமோதுகிறது. இந்த கிணற்று நீரை நாம் அருந்தினால் நாம் வேண்டியது நிறைவேறும் என்பது ஐதீகம். இதனை பருகினால் ஊனம் தீரும் என்றும் நோய்கள் எல்லாம் நீங்கும் என்பதும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த விநாயகருக்கு உண்மை பேசுபவர்களையும் ஊனமுற்றவர்களையும் மிகவும் பிடிக்கும். அவர்களின் குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பதில் இவருக்கு தீராத இஷ்டம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்த விநாயகர் முதலில் காட்சி தந்ததே ஊனமுற்ற 3 சகோதரர்களுக்குத்தான். முன்பொரு காலத்தில் விகாரபுரி என்று அழைக்கப்பட்ட இவ்வூரில் ஊனமுற்ற 3 சகோதரர்கள் இருந்தனர். ஒருவருக்கு வாய் பேச இயலாது, மற்றொருவருக்கு காது கேட்காது, 3ஆமவருக்கு கண் தெரியாது. அவர்களிடம் காணி நிலமே இருந்தது. அதில் அவர்கள் விவசாயம் செய்து பிழைத்து வந்தனர். இருப்பினும் ஒருவர் பேசுவது மற்றவருக்கு புரியாமல் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர். அந்த சகோதரர்கள் ஒரு கிணற்றில் உள்ள நீரை நம்பி விவசாயம் செய்து வந்தனர். கோடை காலத்தில் அவர்கள் நிலத்தில் இருந்த கிணற்று நீர் வற்றியதால் அதனை ஆழப்படுத்த முனைந்தனர். வாய் பேச முடியாதவன் கிணற்றுக்குள் இறங்கி தோண்ட ஆரம்பித்தான். பூமியை தோண்டும் பொழுது ஒரு பாறையின் மீது கடப்பாறை பட்டு ஓசை எழுந்தது. வெட்டுப்பட்ட இடத்திலிருந்து குபுகுபுவென ரத்தம் பீரிட்டு வெளியேறியது. அதை கண்டதும் அதுவரை வாய் பேசாதிருந்தவன் ஐயோ ரத்தம் என்று அலறினான். அவன் அலறியது மேலே நின்றிருந்த காது கேட்காதவனுக்கு கேட்டது. எட்டி பார்த்த கண் தெரியாதவன் பாறையிலிருந்து ரத்தம் வெளியேறுவதை வியந்து பார்த்தான். மூவரின் குறைகளும் கனப்பொழுதில் நீங்கின. இதை கண்ட கிராம மக்கள் அதிசயத்து போயினர். விநாயகர் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். அந்த விநாயகரை வெளியில் எடுக்க அந்த ஊர் மக்கள் கடுமையாக முயற்சி செய்தனர். ஆனால் முடியவில்லை. விநாயகரை சாந்தப்படுத்தி இரத்தத்தை நிறுத்துவதற்காக மக்கள் கிணற்றுக்குள்ளேயே விநாயகருக்கு இளநீரால் அபிஷேகம் செய்தனர். பல்லாயிரக்கணக்கான தேங்காய்களை கொண்டு வந்து விநாயகருக்கு அபிஷேகம் செய்த பொழுது ரத்தம் நின்றது. அந்த நீரில் மிதந்தபடி விநாயகர் கிணற்றுக்கு மேலே வந்தார். அந்த கிணற்றுக்குள்ளேயே விநாயகரை சுற்றி சன்னதி எழுப்பப்பட்டது. இன்றும் கூட விநாயகர் சிலையின் சிரசில் கிணற்றை தோண்டும் பொழுது ஏற்பட்ட தழும்பு இருக்கிறது. விநாயகருக்கு அபிஷேகம் செய்த பொழுது இளநீர் ஒரு காணி பரப்பளவு பரவியதால் இந்த ஊருக்கு காணிப்பாக்கம் என்ற பெயர் ஏற்பட்டது. காணி நிலத்தில் இந்த விநாயகர் தோன்றியதால் காணிப்பாக்கம் விநாயகர் என்ற பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இத்தலத்து விநாயகர் சுயம்புவாக தோன்றிய கிணறு இப்பொழுதும் இங்குள்ளது. இன்றும் அதே கிணற்றின் மேல்தான் இவர் காட்சி தருகிறார். அது மட்டுமல்ல, இந்த விநாயகரை சுற்றி கிணற்று நீர் எப்பொழுதும் ஊறிக்கொண்டே இருக்கிறது. இக்கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீர் தான் இன்றைக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. காணிப்பாக்கம் விநாயகரை பக்தர்கள் தங்களது தலைமை நீதிபதியாக கருதுகின்றனர்.
யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தில் பொய் சொன்னால் அவரை இங்கே இழுத்து வந்து விநாயகர் முன் சத்தியம் செய்ய சொல்கின்றனர். காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறெதுவும் இல்லை என்று கூறினால் அதனை சத்திய பிரமாணமாக இன்றும் ஆந்திர கிராம பஞ்சாயத்துகளில் ஏற்றுக்கொள்கிறார்கள். காரணம், இந்த விநாயகர் முன் யாராவது பொய் சொன்னால் 90 நாட்களுக்குள்ளேயே பொய் சொன்னவர் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்பதால்தான் தினந்தோறும் மாலை வேளையில் இங்கு சத்திய பிரமாணம் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விநாயகர் முன் பொய் சத்தியம் செய்தால் அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று கூறப்படுகிறது. பொய் சத்தியம் செய்தவர்களுக்கு விநாயகர் கடுமையாக தண்டனை கொடுப்பார் என்பது ஆந்திர மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. ஆரம்ப காலத்தில் மிகவும் சிறியதாக இருந்த இக்கோவிலை 11ஆம் நூற்றாண்டில் குலோத்துங்க சோழன் பெரிதாக கட்டி திருப்பணி செய்தார். கிபி 1336இல் விஜயநகர பேரரசால் இக்கோவில் விரிவாக்கப்பட்டது. அண்மை காலத்திலும் கூட இக்கோவில் மேலும் பெரிதாக கட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் அருகே பாகுதா நதி காணப்படுகிறது. அந்த காலத்தில் அரசனுக்கு சொந்தமான மாந்தோட்டம் ஒன்று இங்கே இருந்தது. அதிலிருந்த கனிகளை விகிதா என்ற ஒருவன் பறித்து சாப்பிட்டான். இதனால் வெகுண்ட அரசன் விகிதாவின் 2 கைகளையும் வெட்டிவிட்டான். அறியாமல் செய்த பிழைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று துடித்த விகிதா அந்த நதியில் நீராடி காணிப்பாக்கம் விநாயகரை நோக்கி பாகுதா, அதாவது கைத்தா என்று வேண்டினான். அவனுக்கு கையும் கிடைத்தது. நதிக்கு பாகுதா என்ற பெயரும் ஏற்பட்டது. இக்கோவிலுக்கு அருகில் வேறு 2 கோவில்களும் உள்ளன. ஒன்று மணிகண்டேஸ்வரர் ஆலயம், மற்றொன்று வரதராஜ சுவாமி ஆலயம். ஜனமேஜய அரசன் கனவில் வந்து பெருமாளை கட்ட சொன்ன கோவிலாக இது கூறப்படுகிறது. மணிகண்டேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து ஒரு பாம்பு தினமும் காணிப்பாக்கம் விநாயகரை வணங்கி செல்வதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. இங்கிருக்கும் நாகரை வணங்கினால் நாகதோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. மணிகண்டேஸ்வரர் ஆலயமும் சோழ மன்னர்களால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. இக்கோவில் குலோத்துங்க சோழனால் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக அறிந்து கொள்ள முடிகிறது. பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட 101 சிவன் கோவிலை கட்டும் பணியின் ஒரு பகுதியாக இது குலோத்துங்க சோழ மன்னனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இங்கு மூலவர் மணிகண்டேஸ்வரர் என்றும் தாயார் மரகதவள்ளி என்றும் அழைக்கப்படுகிறாள். இந்த ஆலயம் முற்றிலும் அழகிய தோற்றத்துடன் சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் பேரழகு இங்கு வரும் பக்தர்களை கவர்ந்து இழுக்கிறது. கணவன் மனைவி இடையேயான பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் தகராறு மற்றும் நீண்டகால நோயால் அவதிப்படுபவர்கள் இங்கிருக்கும் விநாயகருக்கு பாலபிஷேகம் மற்றும் கணபதி ஹோமம் செய்து தங்களது குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிக் கொள்கின்றனர். பிறந்த குழந்தைக்கு பெயர் வைத்தல், முதலாக சோறு ஊட்டுதல் என ஏராளமான பக்தர்கள் தங்களது பிரார்த்தனைகளை இங்கே நிறைவேற்றி வருகின்றனர். இங்கு வருகை தரும் பக்தர்களது எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதால் இங்கு பூஜைகள் செய்வதற்கு முன்கூட்டியே முன்பதிவு செய்து கொள்வது அவசியமான ஒன்றாக கூறப்படுகிறது. காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகர் ஆலயம் சித்தூர் நகரில் இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலும், திருப்பதியில் இருந்து சுமார் 62 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது. இன்றைய பதிவின் வாயிலாக காணிப்பாக்கம் வரசித்தி விநாயகரின் ஆலய பெருமைகளை நாம் அறிந்து கொண்டோம். காணிப்பாக்கம் விநாயகரின் பெருமைகளையும் சிறப்புகளையும் போற்றி கொண்டாடுவோம். நன்றி.